السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் நாம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் நம்முடைய தேவைகளை கேட்போம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான். நம்முடைய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்வான். அல்லாஹ்வினுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆயத்துல் குர்சி சூரத்துல் பக்ராவிலே இடம்பெறக்கூடிய ஒரு வசனம். இதனுடைய சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான ஹதீஸ்களின் வாயிலாக நமக்கு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். இந்த ஆயத்துல் குர்சியை யார் ஒவ்வொரு நாளும் ஓதுகிறாரோ, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு பாதுகாப்பு வழங்குகின்றான். ஷைத்தானை விட்டும் அல்லாஹ் அவரை பாதுகாக்கின்றான். அதே போன்று யார் ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னாலும் இந்த ஆயத்துல் குர்சியை ஓதி வருகிறாரோ, அவர் சுவர்க்கம் செல்வதற்கு அவருடைய மரணமே தடையாக இருக்கின்றது என்று கூறினார்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஆயத்துல் குர்சியை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிக்கின்றான். ஒருபோதும் அல்லாஹ் நம்முடைய கைகளை வெறும் கையாக ஆக்க மாட்டான். நாம் ஆயத்துல் குர்சியை ஓதி அதன் பின்னால் இந்த துஆவையும் ஓதி நாம் நம்முடைய தேவைகளை நம்மை படைத்த ரப்பிடம் கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எல்லாவற்றையும் நன்கறிந்தவன். நிச்சயமாக அவன் நமக்கு உதவி செய்வான். ஆயத்துல் குர்சி. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்து வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மா தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يعوده حفظهما وهو العلي العظيم என்று வரக்கூடிய இந்த ஆயத்துல் குர்சியை ஓதிவிட்டு அதன் பின்னால் யா ஹன்னானு யா மன்னானு யா ஹய்யு யா கய்யூம், யா ஹன்னானு யா மன்னானு யா ஹய்யு யா கய்யூம் என்ற இந்த துஆவை ஓதி நாம் நம்முடைய தேவைகளை கேட்போம். இந்த யா ஹன்னானு யா மன்னானு என்ற இந்த திக்ர் இருக்கின்றதே, சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் இது இஸ்முல் அலம். இதனை ஓதி நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவதாக சில இமாம்கள் இந்த திக்ருக்கு இஸ்முல் அலம் என்று குறிப்பிடுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் இந்த ஆயத்துல் குர்சியை ஓதி அதன் பின்னால் இந்த துஆவை ஓதி நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் அவன் பூர்த்தி செய்து தருவான்.